கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 3 கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எது எடுத்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அது மட்டுமல்ல, எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம். இந்த வாரம் ரொம்ப யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய ஹெல்த்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதன் காரணமாக பிரிவு, இதெல்லாமே இந்த வாரம் இயற்கையாக இருக்குது. ஸோ இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வாரம் ஜாப் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடுறீங்களோ வேலை கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. என்னை வெளியே விட்டு வெளியேற்றிட்டாங்க அல்லது நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய சுப்பீரியரோ, உங்களுடைய கொலீக்ஸோ, உங்கள் சப்பார்டினேட்டோ உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் பிஸ்னஸ்லையுமே பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம்.